என்னது? சீதா இருக்க கராத்தே கிளாஸ்க்கு அருண் வந்துட்டானா? சீதாவ பார்த்தானா இல்லையா? அங்க மீனாவும் இருக்காங்க. மீனாவ பார்த்துட்டாரு. சீதாவ பார்த்தாரா இல்லையா? இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட்டிங்கே பாத்தீங்கன்னா, நம்ம முத்து வந்துட்டு ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்க இருக்க பாட்டி, தாத்தா எல்லாருக்கும் வந்துட்டு வேட்டி, சேலை அதெல்லாம் வந்து குடுத்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வந்து குடுத்துட்டு இருக்காரு. கூட இருக்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, "என்னடா நீ பாட்டுக்கு அன்னதானம் குடுக்குற, எல்லாருக்கும் மோர்லாம் குடுக்குற, இந்த மாதிரி அப்பப்போ கோயிலுக்கெல்லாம் போற. என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன உனக்கு வேண்டுதலு?" அப்படின்ற மாரி வந்து முத்து வந்து அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு. அதுக்கு முத்து வந்துட்டு, இவ்ளோ நாள் வந்து நான் ஏனோ தானோன்னு இருந்துட்டேன். என் வாழ்க்கையவே நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் பாதிய. இதுக்கு மேல நான் வந்து ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும். இவ்ளோ நாள் நான் மனுஷனா நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் மீனா தான். மீனாக்கு அந்த ஆப்பரேஷன் நல்லபடியா நடந்து அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மட்டும் கடவுள்கிட்ட வேண்டுனா அவர் வந்து அத கேட்பாரோ, கேட்க மாட்டாரோ? இந்த மாரி எல்லாரும் வந்துட்டு வேண்டுனாங்கன்னா கண்டிப்பா கேட்பாருல்ல. ஒருவேள வந்துட்டு நான் வேண்டுனாலும் இவன் எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கான்? இவனுக்கு நம்ம செய்யணும்னு சொல்லி கடவுள் நெனப்பாருல்ல. ஆ கடவுள் வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் மீனா மீனான்னு தான் கேட்கணும். அதனால தான் வந்துட்டு இந்த பக்கம் இந்த மாரி வேட்டி சேலை குடுக்குறேன், அன்னதானம் குடுக்குறேன், மோர் நான் எல்லாருக்கும் குடுக்குறேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் செய்யறேன். அப்படின்ற மாரி வந்துட்டு முத்து வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு, "பரவால்லடா நீ நெறைய விஷயம் பண்றடா" அப்படின்ற மாரி வந்து அவரும் சொல்ல, முத்து வந்துட்டு, "மீனா எனக்கு கிடைச்ச தேவதை. அவளுக்கு வந்துட்டு நான் என்ன என்னால என்ன பண்ண முடியுமோ அத நான் கண்டிப்பா பண்ணணும். என்னதான் நான் வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் கடவுள் வந்துட்டு அவளுக்கு இதா இருக்கணும்ல. அந்த பிரார்த்தனைலாம் வந்துட்டு அவளுக்கு பலிக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் நல்லது பண்றேன். அப்படின்ற மாரி இந்த முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவரும் வந்துட்டு பரவாயில்லடா ஒய்ஃப் மேல நீ எவ்ளோ பாசம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு பாட்டிமா வந்து நடக்க முடியாம உட்கார்ந்துருக்காங்க. அந்த பாட்டிமாட்ட போய் பாட்டிமா நீங்க வேட்டி சேலை வாங்கிக்கலையா? அப்படின்னு கேட்ட உடனே, ம் இல்லப்பா எனக்கு கால் வலிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்தாங்க சேலை அப்படின்னு சொல்லி சேலை குடுத்துட்டு, உங்களுக்கு புடிச்சிருக்கா? அப்படின்னா, இதுல என்னப்பா இருக்கு புடிக்கிறதுல? எனக்கு இதெல்லாம் யாருமே வாங்கி தரலப்பா. நீ வந்து யார் என்னன்னே தெரியல. நீ எல்லாருக்கும் புள்ள மாதிரி நல்லது செய்ற. நீ ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு அந்த பாட்டி சொன்னோனே, பாட்டி இருங்க பாட்டி நான் உங்களுக்கு கால் பிடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி காலெல்லாம் பிடிச்சு விடுறாரு. வேணாம் வேணாம்னு அந்த பாட்டி சொல்றாங்க. ஆனாலும் வந்துட்டு காலெல்லாம் பிடிச்சு விட்டுட்டு இருக்காரு முத்து. அப்படியே அந்த பாட்டி வந்து அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிட்டு சொல்றாங்க, "நீ வந்து 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும்" அப்படின்னு வாழ்த்துறாங்க. அதுக்கு உடனே முத்து வந்துட்டு, "எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. "சொல்லுப்பா என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ பண்றேன்" அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. என் ஒய்ஃப் பேர் வந்துட்டு மீனா. அவங்க வந்துட்டு ஒரு ஆப்பரேஷனுக்கு போறாங்க. அந்த ஆப்பரேஷன் சக்சஸ் ஆகி அவங்க வந்துட்டு நல்லபடியா திரும்பணும். அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ற மாரி வந்துட்டு பாட்டிக்கிட்ட சொன்னோனே, "நீ கவலையே படாதப்பா. நீ எவ்வளோ பேருக்கு நல்லது செய்ற. கண்டிப்பா உனக்கு வந்து நல்லதே தான் நடக்கும். கவலைப்படாத. ஒய்ஃபும் நீயும் நல்லா இருப்பீங்க. உனக்கு ஒரு குழந்தை பொறந்து நீங்க நல்லா இருப்பீங்க." அப்படின்ற மாரி வந்து இந்த பாட்டி வாழ்த்துனோனே, முத்துக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு மக்களே. அத அப்படியே கேட்டுட்டே இருக்காரு. எல்லாருக்கும் வந்து வேட்டி சேலை வந்து குடுத்துட்டு இருக்காரு. அடுத்து இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாங்க அதே ஆசிரமத்துல வந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. அந்த இன்சார்ஜ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அம் "இந்தாங்க உங்க ஒர்க்குக்கான பணம்ன்ற மாரி குடுத்தோனே, "இல்ல மேடம் வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. "வாங்கிக்கோங்க. ஏற்கனவே நீங்க பாதி தான் வாங்கிக்கிறீங்க" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "இல்ல நீங்க எவ்ளோ நல்ல விஷயம் பண்றீங்க. வந்துட்டு இதுக்கு காசே வாங்கிக்க கூடாது. நீங்க வந்து ஒரு அநாத ஆசிரமம் வச்சு எவ்ளோ பேருக்கு நீங்க வந்து நல்லது பண்றீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பண்ணி தரேன்" அப்படின்னு வந்து சொன்னோனே, அந்த இன்சார்ஜ் கேட்ட உடனே, "பரவால்ல, பரவால்ல மீனா. நெறைய சம்பாரிக்கிறவங்களுக்கு கூட இந்த மாரி பண்ணணும்னு ஆசை வர மாட்டேங்குது. ஆனா நீங்க கொஞ்சமா தான் சம்பாரிக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. எங்களுக்கு வந்து பாதி காசுல பண்ணி தர்றீங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம் மீனா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, மீனா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ எங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப வந்து நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்துட்டு அந்த இவரு அவங்க இன்சார்ஜ் வந்து சொல்றாங்க, இப்ப கூட ஒரு டிரைவரு அவரு வந்துட்டு வேட்டி சேலைலாம் குடுத்துட்டுருக்காரு. அவங்க ஒய்ஃப்க்கு ஏதோ வந்துட்டு ஆப்பரேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்சார்ஜ் சொன்னோனே, "இந்த காலத்துல இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு" அப்படின்னு வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க. யார்ரா அதுன்னு போய் பார்த்தா வந்து, அ முத்து தாங்க. அப்பதான் வந்து முத்துவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கடவுளோட அனுக்கிரகம் வந்து என் ஒய்ஃப்க்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தது வந்து மீனா கேட்டுட்டாங்க. வந்துட்டு திரும்பி பார்க்கும்போது மீனா நிக்கிறாங்க. மீனாவ பார்த்தோனே முத்துவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. மீனா வந்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. ஓடி வந்து அவங்கள வந்துட்டு முத்து வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. கடவுள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? இல்ல கடவுள் என் கூட இருப்பாரான்லாம் எனக்கு தெரியல. என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க. இதுக்கு வந்துட்டு நான் என்ன நன்றி கடன் செய்ய போறேன்னே எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் நான் தகுதியானவளான்னே தெரியல. நீங்க என் கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெருசு. உங்களோட அன்பே எனக்கு போதும்"
அப்படின்ற மாரி வந்து மீனா சொல்றாங்க. "நீ ஏன் மீனா இப்படிலாம் பேசுற? நீ வந்து 100% தகுதியானவ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். முத்து வந்துட்டு, "மீனா அண்ணே நீங்க என் கூட இருந்தா போதுங்க. உங்க அன்பு எனக்கு கிடைச்சதே போதுங்க. எனக்கு இந்த ஆப்ரேஷன் நல்லபடியா முடியுமா? முடியாதான்லாம் எனக்கு தெர்ல. ஆனா நீங்க எனக்கு கிடைச்சதே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம்" அப்படின்னு வந்துட்டு மீனா வந்து முத்துவ புகழ்ந்துட்டு இருக்காங்க. முத்து வந்துட்டு அப்படியே நின்னுட்டுருக்காரு. அந்த பாட்டி வந்துட்டு சொல்றாங்க, "நீ ராஜாவாட்டம் நல்லா இருப்ப" அப்படின்னு சொல்லும்போது, முத்து இருந்துட்டு, "நான் ஏற்கனவே ராஜா மாரி தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு ராணி மாரி ஒரு ஒய்ஃப் இருக்காங்க" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. பயங்கரமா இன்னைக்கு வந்து அப்படியே மீனாவ புகழ்ந்துட்டு இருந்தாரு. இது பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க அந்த அன்பு, அந்யோன்யம்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மக்களே. அடுத்த சீனும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து மீனா கிட்ட தான். பட் வந்து வீட்ல நடக்குது. முத்து வந்துட்டு கேட்குறான், "என்னாச்சு? இன்னைக்கு கொஞ்சம் லேட்" அப்படின்னு கேட்டோனே, மீனா வந்து, "ஆமாங்க ஒரு ஒர்க்ல இருந்தேன். லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "நீ ரெஸ்ட் எடு. நீ இனிமே கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாரு. அ சரி ஓகேன்ற மாரி மீனா சொன்னோனே, அப்ப வந்து நம்ம ரவி வராரு. "ஆமா நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு சமையல நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு வந்து ரவி சொல்றாரு. அத கேட்டோனே, "நீ சமைக்க போறியா? என்ன சமைக்க போற?" அப்படின்னு முத்து கேட்குறான். "என்ன சமைக்க போறீங்க?" அப்படின்னு மீனா ஆர்வமா கேட்குறாங்க. "நான் வந்து பொங்கல் செய்ய போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. "பொங்கலா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. "ஆமா நான் எப்படி செய்றேன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு, ம் அரிசி, பருப்புலாம் போட்டு பொங்கல் ப்ரொசீஜர்ல கரெக்ட்டா செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம முத்து வந்துட்டு, "ஏய் பயங்கர வாசனையா இருக்குடா! என்ன அரிசிடா யூஸ் பண்ண?" அப்படின்னு வந்து நம்ம முத்து வந்து கேட்குறாரு. அப்ப ரவி வந்து தூய மல்லி அரிசிக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காருங்க. தூய மல்லி அரிசி வந்து இந்த மாரி பாரத் G1ன்ற பிராண்ட்ல இருந்து வந்தது. இந்த அரிசி வந்து ஒரே இடத்துல வந்து விளைவிச்சு அத வந்து நமக்கு குடுக்குறாங்க. இந்த அரிசி ரொம்ப நல்லது. நெறைய சத்துக்கள் நிறைந்தது. இதோட வாசனையும் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரவி வந்து அந்த தூய மல்லி ரைஸ்க்கு வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. முத்து அத கேட்டுட்டு, "ஆமாடா வாசனையே ரொம்ப பயமா இருக்குடா. இப்ப தெரியுது நீ எதுக்கு தூய மல்லி ரைஸ் சூஸ் பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க டேபிள்ல. டேபிள்ல வச்சுட்டு மீனா வந்து சாப்பிட்டுட்டு, ஆன்னு மெய் மறந்துட்டு, "எங்க அம்மா சமைக்கிற மாதிரியே இருக்குங்க" அப்படின்னு வந்துட்டு சொன்னோனே, "இந்த ரைஸ் ரொம்ப வாசனையா இருக்கு, சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லி, அ வாங்குன காசுக்கு மேல கூவுறான்டான்ற மாதிரி ப்ரொமோஷனுக்கு வந்து 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதோட இவங்களுக்கான சீன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த சீன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீதா கிட்டயும், மீனா கிட்டயுங்க. மீனா வந்துட்டு சீதா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, கராத்தே கிளாஸ். அங்க வந்துட்டு போறாங்க. "என்னக்கா இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து கேட்கறாங்க. அந்த கராத்தே ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு, ஊன்னு வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கராத்தே பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு மீனா வந்தாங்க. மீனா வந்துட்டு, "என்னக்கா இங்க வந்திருக்க?" அப்படின்னு வந்து சீதா கேட்டோனே, "இப்ப ஒரு வேலையா வந்தேன். நீ கராத்தேலாம் கத்துக்கிறல்ல, இந்த ஜூஸ் குடி" அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ குடுக்குறாங்க. ஜூஸ் எடுத்துட்டு வந்து மீனா வந்து சீதாக்கு குடுக்குறாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது மீனா வந்துட்டு சொல்றாங்க, "அ மாமா வந்துட்டு நெறைய விஷயம் எனக்காக பண்றாரு. எனக்கு இப்ப ரொம்ப தைரியமா இருக்கு. நான் கண்டிப்பா ஆப்பரேஷனுக்கு நாளைக்கே போய் அட்மிட் ஆயிடுறேன்" அப்படின்னு சொன்னோனே, சீதாக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. "இப்படிதான்க்கா தைரியமா இருக்கணும். தைரியமா இருந்தீங்கனாலே எல்லாமே சக்சஸ் ஆகும்" அப்படின்னு சொல்லி சீதா சொல்றாங்க. மீனா வந்துட்டு, "உன்னோட வாழ்க்கையும் வந்துட்டு நல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும். மாமா மாதிரியே வந்துட்டு அவரும் உன்ன புரிஞ்சுகிட்டு சப்போர்ட்டிவா இருந்தாருன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம்" அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்றாங்க. சீதா வந்துட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. "சரிக்கா நீ கிளம்புறியா?" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல, இல்ல நீ ஜூஸ குடி. நான் இங்கேயே கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன்" அப்படின்ற மாரி மீனா சொல்றாங்க. அப்போ வந்துட்டு சீதா வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. வெளியில வந்து அப்படியே மீனா நிக்கிறாங்க. பார்த்தா அருண் வராரு கூட இன்னொரு போலீஸ கூப்ட்டுட்டு. அங்க வந்து நிக்கிறாரு. "ஏய் அங்க பாரு அருண் வந்துட்டாரு" அப்படின்னு வந்துட்டு மீனா சொல்றாங்க. "இவரு எங்க இங்க வந்தாரு?" அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்துட்டு சீதாவும் மீனாவும் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அருண் வந்துட்டு வராரு. வந்துட்டு கராத்தே மாஸ்டர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. "அ நீங்க தான் மாஸ்டரா?" அப்படின்ற மாரி அருண் கேட்டோனே, "ஆமா நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க லேடீஸுமா வராங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து கேட்கறாரு. "ஆமா லேடீஸும் தான் வராங்க" அப்படின்னு இந்த மாஸ்டர் சொன்னோனே, "அவங்கலாம் கராத்தே கத்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்க?" அப்படின்னு வந்து அருண் கேட்கறாரு. பெண்கள் கராத்தே கத்துக்கிறது நல்லது தானே அப்படின்னு வந்து மாஸ்டர் சொன்னோனே, ஆமாமா அவங்களுக்கு நல்லது. ஆம்பளைங்களுக்குலாம் நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு. அத சீதாவும், மீனாவும் பார்த்துட்டு, பரவாயில்லையே! அருணுக்கு சிரிக்க கூட தெரியுமா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படின்ற மாரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த அருண் வந்துட்டு அருண் வந்துட்டு சொல்றாரு, "இங்க பக்கத்துல ஸ்கூல் இருக்குல்ல, இங்க வந்து கராத்தே கிளாஸ்க்கு வரவங்கலாம் பைக் அப்படியே பார்க் பண்ணிடுறாங்க. பஸ் வந்து டர்ன் பண்ண முடியலன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. அதனால தான் சொல்லலான்னு வந்தேன்" அப்படின்னு சொன்னோனே, மாஸ்டர் வந்துட்டு, "ஆமா இங்க வர்றவங்கலாம் அப்படி நிறுத்திடுறாங்க. நான் வந்து சொல்றேன் இனிமே நிறுத்தக்கூடாதுன்னு" அப்படின்னு வந்து மாஸ்டர் சொல்றாரு. உடனே வந்து நம்ம அருண் வந்துட்டு, "இங்க டிராஃபிக் கிளியர் பண்றதுக்கு ஒரு 4 ஸ்டூடண்ட்ஸ் வேணும். நான் உங்க கிளாஸ்ல இருந்தே கூப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். "நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு" சொல்லி மாஸ்டர் சொல்லிடுறாரு. அருண் வந்துட்டு போறாரு. இத கேட்டோனே, ஐயோ! சீதம்மா மாஸ்டர் வந்து பார்த்தாருன்னா அவ்வளோதான்னு சொல்லி போய் அந்த லைன்ல வந்து நின்னுக்கிறாங்க. பட் பின்னாடி ஒளிஞ்சு நின்னுக்கிறாங்க. அருண் வந்து பார்த்துட்டு இருக்காரு. யார செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்துட்டு இருக்காரு. சீதா வந்து பின்னாடி யார் பின்னாடியோ ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. இத வேற மீனா பார்த்துட்டு, ஐயய்யோ! மாட்டிக்க போறாள பார்த்துட்டான்னா அவ்வளோதான் அப்படின்ற மாரி நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சீதா வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஹைட்டா இருக்க பொண்ணு பின்னாடி வந்து சீதா ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. வந்துட்டு எந்திரன் படத்துல வசீகரன தேடுவோம்ல சிட்டி அந்த மாதிரி தேடிட்டு இருக்கு.
அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 3 பேர வந்து செலக்ட் பண்றாரு. 4வது வந்துட்டு அந்த சீதாக்கு முன்னாடி இருந்த பொண்ணு, "எனக்கு சோஷியல் சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு" அப்படின்ற மாரி அதுவே தானா வந்து வாலண்டியரா போய் நிக்குது. ஓகே சூப்பர் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சீதாவ கடைசி வரைக்கும் பார்க்கலங்க அருண். சீதா தான் கொஞ்சம் குள்ளமா இருக்காங்களே, அவங்க வந்து மறைஞ்சு நின்னுட்டாங்க. சீதா வந்துட்டு அருண் பார்க்கலங்க. அப்படியே வந்து 4 பேரையும் கூப்பிட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் தான் சீதாவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. "அப்பா ரொம்ப நல்லதுப்பா, பார்க்கல எப்படியோ தப்பிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்லி சீதாவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. வந்துட்டு 4 பேரும் "நான் எப்ப வேணுமோ அப்ப கூப்பிடுறேன்" அப்படின்ற மாரி வந்து அருண் வந்து அவங்க 4 பேருக்கு அந்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. மீனா வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறப்ப வந்துட்டு அருண் பார்த்துட்டாரு. "மீனா, மீனா" அப்படின்னு கூப்பிடுறாரு. ஐய்யய்யோ! பார்த்துட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி அருண கேட்குறாரு. "எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்க தான் சீதாவ கூட்டிட்டு போயிட்டீங்களே" அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு, "சீதாவ கூட்டிட்டு போயிட்டா நான் வந்து அப்படியே உடைஞ்சிருவேன்லாம் நினைக்காதீங்க. என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும்" அப்படின்ற மாரி வந்து அருண் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மீனா இருந்துட்டு, "நீங்க நல்லபடியா சீதாவ பார்த்துருக்கணும்ல" அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கூட்டிட்டு போறதுல வந்துட்டு முத்து உங்க புருஷனுக்கு தான் கண்டிப்பா நெறைய பங்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன பழி வாங்குறதுக்காகவே இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி அ அருண் வந்து சொல்றான். அத கேட்டோனே மீனா இருந்துட்டு, "அவர் யாரையும் பழி வாங்கணும்னு நெனைக்கிற ஆள்லாம் கிடையாது. எல்லாருக்கும் நல்லது தான் பண்றாரு" அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அத கேட்டோனே அருண் வந்துட்டு, "எது சீதாவையும் என்னையும் பிரிச்சு வைக்கிறது உங்களுக்கு நல்லதா?" அப்படின்னு சொல்லி அருண் கேட்கறான். அதுக்கு மீனா இருந்துட்டு, "பிரிச்சு வைக்காத மாரி நீங்க தானே நடந்துருக்கணும். நீங்க தானே போட்டு அடிச்சீங்க" அப்படின்னு வந்துட்டு சொன்னோனே, "பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி வந்துட்டு அருண் வந்துட்டு கிளம்பி கோவமா போயிட்டாரு. மீனா வந்துட்டு அப்படியே நின்னுட்டுருக்காங்க மக்களே. அதோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எபிசோட்ல பப்பரப்பா மனோஜ் வரவே இல்லங்க. நானும் வந்து அடுத்த சீன்ல வருவாரு, அடுத்த சீன்ல வருவாருன்னு வெயிட் பண்ணேன். வரவே இல்லங்க. நேத்து நாளையில என்ன காட்டுனாங்களோ, அதே தான் மக்களே இன்னைக்கும் காட்டுனாங்க. அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கிறதையும், அத வந்து மீனா பார்க்கிறதையும் வந்துட்டு தான் இன்னைக்கு நாளை எபிசோட்ல வந்து காட்டுறாங்க. முத்து வந்து உருண்டு பெரண்டு அப்படியே கோவில சுத்தி அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்காரு. அத மீனா வந்து ரொம்ப நெகிழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. எனக்காக என்னலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பயங்கர நெகிழ்ச்சியா வந்து மீனா முத்துவ பார்த்துட்டு இருக்காங்க. அதான் மக்களே நாளையில காட்டுறாங்க. நான் வந்து இன்னைக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாரு, அத பார்ப்பாங்கன்னு நெனச்சேன். மறுபடியும் நாளைக்கு கொண்டு போயிட்டாங்க. பாப்போம் நாளைக்கு என்னலாம் பண்றாரு. இன்னைக்கு வந்து வேட்டி சேலை குடுக்குறாரு, அன்னதானம் குடுக்குறாரு, அங்க பிரதர்ஷனம் பண்றாரு. இன்னும் என்னலாம் பண்ண போறாரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் மக்களே. இத்தன பண்றாரு. அதுக்கு வந்து தெய்வத்தோட அருள் வந்து மீனாவுக்கு கிடைக்குதா? இல்லையா? அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. ஏன்னா நாளைக்கு தான் ஆப்பரேஷன் நடக்க போகுது. மீனாவோட ஃபேன்ஸ் அண்ட் பப்பரப்பா மனோஜோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம சேனல ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். பாய் மக்களே.